ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாதாரண வீடு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனவங்க யாரும் திரும்ப வெளியே வந்ததே கிடையாது. ஒரு பொண்ணு செஞ்ச ஒரு சின்ன தவறு அது ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கையே நாசமாக்கிடுச்சு. இந்த ரகசியம் வெளியே வந்ததும் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் என்னன்னா தி ஹோஸ்ட் அப்படிங்கிற ஹாரர் ஷார்ட் ஃபிலிமை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில் சாரா அப்படிங்கிற ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்களாம். அதுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் சாரா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பண தேவை இருக்கிறதுனால நான் பேபி சீட்டர் ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வரது டவுட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவங்களும் போய் யாருன்னு பார்த்தா இவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கள பேபி சீட்டர் ஜாப்புக்கு, அந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. ஒரு லேடி, எங்கள் குழந்தைக்கு பேபி சீட்டர் வேணும், இன்னைக்கு நைட் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான், உங்களால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாராக்கும் பண தேவை இருக்கிறதுனால அந்த ஜாபை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அன்னைக்கு நைட்டே சாரா அந்த வீட்டுக்கும் போக ஆரம்பிக்கிறா. சாராவை அந்த குழந்தையுடைய அம்மா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க. அவங்க சாரா கிட்ட, என் பொண்ணு ஆனா கொஞ்சம் குவைட்டாக இருப்பா, ஏன்னா ரீசெண்டாக அவளோட சிஸ்டர் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா. அதனால் அவள் இன்னும் அந்த ஷாக்கில் இருந்து ரெக்கவரி ஆகலை. ஸோ அதனால் அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, நான் ஆனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஆனா செவுத்தில் ஏதோ டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் சாரா கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆனா பார்க்கவே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருந்தாள். அதுக்கப்புறமா ஆனாவுடைய அம்மா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இதுதான் ஆனாவுடைய சிஸ்டர் ரூம், இந்த ரூமுக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க குழந்தைய பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. ஆனாவுடைய அம்மா காரில் கிளம்பி போகிறத ஆனா மாடியில் இருந்து விண்டோ வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஆனா ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு சாரா ஆனாவுக்கு ஃபுட்டு கொடுக்கலான்னு போகிறா. அப்போ ஆனா இது அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. சாராவுக்கு புரியல, யாருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆனா மெதுவாக, என்னுடைய சிஸ்டர் மேரிக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஆனா இன்னொரு வார்னிங்கும் கொடுக்குறாங்க, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் மேரியோடைய பெட்ரூமுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டதும் சாராவுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. அதுக்கப்புறமா சாரா சோஃபாவில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது திடீர்னு ஆனா கத்துற சவுண்டு கேட்குது. இவங்களும் ஏந்திரிச்சு போய், என்ன ஆச்சு ஆனா, எதுக்காக இப்படி கத்தன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆனா, கட்டலுக்கு கீழே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட சாராவும் கட்டலுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு குனிஞ்சி பார்க்கும்போது திடீர்னு ஒரு கை அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போகுது. டக்குன்னு இவங்க தூக்கத்தில் இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. இவ்வளோ நேரம் சாரா கனவு கண்டிருக்காங்க. அதுக்கப்புறமா சாரா எழுந்து போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட லேப்டாப்பில் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சடனாக அவங்க ஃப்ரெண்டுக்கு சாரா பின்னாடி ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு போட்ட ஒரு டீனேஜ் கேர்ள் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தெரியுது. இதை பார்த்த சாராவோட ஃப்ரெண்டு பயந்து போய், சாரா உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாரா, என்னை பயமுறுத்த ட்ரை பண்ணுறியா? இங்கே யாரும் கிடையாது, நானும் ஆனாங்கிற சின்ன பொண்ணு மட்டும்தான் இருக்கும், அவளும் ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்கா, சும்மா என்னை பயமுறுத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு, இல்லை நான் ப்ராமிஸாக பார்த்தேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாராவும் காலை கட் பண்ணிவிட்டு ஆனாவோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் ஆனா அவங்க இல்லை. இவங்களும் வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடியும் ஆனாவை காணோம். கடைசியாக ஆனாவுடைய சிஸ்டர் மேரியோடைய ரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்குறாங்க. ஆனால் டோர் லாக் ஆகிருக்கு. இதுக்குள்ளே எப்படியோ ஆனா போயிருக்க மாட்டா அப்படின்னு அவங்க திரும்பி வராங்க.
அப்போ திடீர்னு அந்த டோர் ஓப்பன் ஆகுது. சாராவும் மெதுவாக அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த ரூமில் 3 பொம்மைங்களை நிற்க வச்சு அது ஃபேஸை துணியால் மூடி வச்சிருக்காங்க. சாராவும் மெதுவாக போயிட்டு ஒரு பொம்மை மேலே இருக்கிற துணியை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அது பொம்மை இல்லை, அது ஒரு பேய். இதை பார்த்த சாரா பயந்து போய் வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்க காரில் ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சடனாக ஒரு போலீஸ்காரர் வந்து, இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுறீங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சாரா, இந்த வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு பேபி சிட்டர் வேலைக்காக நான் வந்தேன். திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை காணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அந்த போலீஸ்காரரும், நீங்கள் இங்கேயே இருங்க, நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் தேடி பார்க்குறாரு. மெதுவாக மாடிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மேரியோடைய பெட்ரூமுக்கு போகிறாரு. அவர் ஆனாவையும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா கிட்ட போயிட்டு, எல்லாம் சரியாயிடும், வேணாம், நம்ம வெளியே போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்படி இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ சடனா அந்த போலீஸ்காரருக்கு பின்னாடி இருந்து பேய் வந்து அவரை போட்டு தள்ளிடுது. இங்க வெளியே இருக்கிற சாராவும், என்ன போலீஸ்காரர் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வெளியே வரலையே அப்படின்னு அவரை தேடி இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த போலீஸ்காரரை அந்த பேய் சாகடிச்சிருக்கு. இதை பார்த்த சாரா பயந்து போய் வேகமா படிக்கட்டுல கீழே இறங்கும் போது சடனா ஆனாவுடைய அம்மா மணல் அள்ளுற சவுலால ஒரு அடி அடிக்கிறாங்க. அங்கேயே சாராவும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆனாவுடைய அம்மா டின்னருக்காக டேபிளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆனா கிட்ட எல்லாமே முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆனாவும், ஆமா மம்மி, எல்லாமே அப்படியே இருக்குன்னு சொல்றா. இப்பதான் நமக்கு தெரிய வருது, ஆக்சுவலா அந்த வீட்டில் இருந்த ஆனாவும் ஆனாவோட சிஸ்டரும் எப்பவோ இறந்து போயிட்டாங்க. அவங்க இந்த வீட்டில் பேயா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பேபி சீட்டர்ஸை வீட்டுக்கு வர வச்சு அவங்கள கொலை பண்றாங்க. இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனே. திரும்பவும் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். பை காய்ஸ்.